பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் திட்டமாய் சொல்லுகிறார், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு. இன்னைக்கு நான் பேசுறேன், அக்கா சொல்றாங்க, அப்படி இல்ல, இது கர்த்தருடைய வார்த்தை. அவர் சொல்லுகிறார், நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாவற்றையும் குறித்து. சில விஷயங்களை குறித்து நம்ம ரொம்ப டீப்பா யோசிக்க வேண்டியதாயிடுது. ஐயோ, எதிர்காலம் எப்படி ஆகும், வீட்டின் சூழ்நிலை எப்படி இருக்கு, நம்ம வருமானம் எப்படி இருக்கு, நம்ம வெளியில போக முடியாத சூழ்நிலை இருக்கு, நம்ம கட்டணமே, நம்ம இதை என்ன பண்ண போறோம், வீட்டு வாடகை கட்டணும், சாப்பாடுக்கு தேவைகள் சந்திக்கப்படணும், திருமண காரியங்கள் இருக்கு, இப்படின்ட்டு பல காரியங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள், காரியங்கள். இதை குறித்து கலங்கி போயிருந்தீங்கன்னா நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உனக்கு பலத்தை கொடுத்து, உணவை கொடுத்து, வீட்டை கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து, விசேஷமா அந்த பிரசங்கத்தை கேட்கும்படியான கிருபையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பத்திரமா வச்சிருக்காருல. சோ நீங்க ஏன் தேவையில்லாம கவலைப்படுறீங்க? அப்போ ஆண்டவருக்கு முன்பதாக தான் நீங்க இருக்கிறீங்க. எப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பதாக செல்லுகிறதுன்ற மறந்துடாதீங்க. நீங்க எல்லாத்தையும் குறித்து கவலைப்படுறீங்க. கவலைப்படுறதுனால நடக்கக்கூடிய முதல் காரியம், சமாதானம் இழந்துருவீங்க. வீட்டின் சமாதானம் போயிடும், வேலையின் சமாதானம் போயிடும், உறவுக்கு மத்தியில சமாதானம் போயிடும், ஃப்ரெண்ட்ஷிப் மத்தியில சமாதானம் போயிடும். நல்ல ஒரு உறவை கூட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கெடுத்துப்போம் சில நேரங்களில். அப்போ அந்த கவலை தேவையில்லாத கவலைகள் வரும்போது அந்த சமாதானம் போறதுனால தான் 7வது வசனம் சொல்லுது, நீ தேவன் கிட்ட எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டீனா தேவன் உனக்கு சமாதானத்தை கொடுத்துருவார். என்ன சமாதானம்? நான் இருக்க, நீ பயப்படாத, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்ற ஒரு வார்த்தை சொல்லுவதற்கு ஆண்டவர் முன் வருகிறார். ஹல்லேலூயா. நீ தேவன் கிட்ட வா, முழங்கால் படிடு, தேவனோடு பேசு. மற்ற நேரங்களில் உட்கார்ந்து மற்ற காரியங்களை குறித்து, அநேக யோசனைகளை குறித்து நீ கலங்குகிறதே ஆண்டவர் விரும்பவே இல்லை. அப்படியே வேதாகமத்தில் ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். லூக்கால மார்த்தாள் மரியாள் என்ற 2 சகோதரிகளுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்கு வந்ததுமே அவளுடைய சகோதரி ரொம்ப வருத்தத்தோட வேலைகள் கவலையில இருப்பா. வேலையின் காரியமாக அந்த காரியத்தில் அவர் இயேசுவை பார்த்ததுமே சொல்ற, ஆண்டவரே, நான் இந்த மாதிரி பற்பல வேலைகளை குறித்து நான் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறேன். ஆனா மரியாள் இப்படி உட்காந்து இருக்காளேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பழி சொல்ற அளவுக்கு அவளுடைய கவலை பயங்கரமாயிடுது. அப்ப இயேசு சொல்லுவாரு, அவளை பார்த்து இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமா ஒரு வார்த்தை சொல்லுவார், மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். கலங்குற, சமாதானத்தை இழந்து போற. சூழ்நிலை எப்படி மாறுதுன்னா, மற்ற காரியத்தை குறித்து யோசிச்சு கவலைப்பட்டு கலங்கிக்கிட்டே இருக்கும். இது எப்படி முடியும், இது எப்படி நடக்கும், இது அப்படி. ஆண்டவர் தான் தொடங்கினார்னா ஆண்டவர் முடிச்சிட போறாரு. உங்கள் காரியங்களை முடிப்பது நீங்கள் அல்ல, நீங்கள் தொடங்கல ஒரு விஷயத்த, அப்போ நீங்க முடிக்க போறது இல்ல. நீங்க தான் இந்த இடத்துல பிறந்து, இந்த இடத்துல வளர்ந்து, இந்த இடத்துல வேலை செஞ்சு, இப்படி திருமணமாகி இப்படி போய் முடியணும்ன்றதெல்லாம் எதுவுமே நீங்க பிளான் பண்ணல. எல்லாமே ஆண்டவர் தான் பிளான் பண்ணி நடத்திட்டு இருக்காரு. எல்லா காரியத்தையும் உங்க வாழ்க்கையில கர்த்தர் தான் நடத்துறார். சோ அதனால கூலா இருங்க, நிறைவா இருங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். எப்போ இந்த பிரசங்கத்தை கேட்க உட்கார்ந்துட்டீங்களோ அப்பயே அவர் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாரு. உங்களோட பிரச்சனைகளை நீங்க தேவ சமூகத்துல ஜெபித்தா மாத்திரம் போதும். உங்களுக்கு மறைவாய் தெரியாத, கண்ணுக்கே தெரியாம பின்னாடி இருந்து ஆண்டவர் வேலையை செஞ்சுட்டே இருக்கிறார். அதனால தைரியமா இருங்க. இயேசு சொல்வார், தேவையானது ஒன்றே. சோ மரியாள் என்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டா. அவ உட்காந்துட்டா, இயேசு பார்த்துப்பார், எனக்கு தேவை இயேசு முகம் அப்படின்னு. நீ பிரச்சனையை கொண்டு ஆண்டவர் பாத்துல போடு, அவ தேவ சமாதானத்தை கொடுப்பார். நீ எதுக்கும் கவலைப்படாத, கர்த்தர் உங்களோட இருப்பார். இப்போது ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் கிருபையும் ஆசீர்வாதம் நிறைவா இருக்கட்டும் ராஜா. அப்பா, என் பிள்ளைகள் அநேக காரியங்களை குறித்து கவலைகிறார்கள். எனக்கு ஜுரம் வந்துருமோன்னு பயமா இருக்கு, எனக்கு பலவீனம் வந்துருமோன்னு பயமா இருக்கு, எனக்கு வாழ்க்கையில எதுவுமே நடக்காதோன்னு பயமா இருக்கு, எனக்கு வீடு கட்ட முடியாதோன்னு பயமா இருக்கு, திருமணம் ஆகாதோன்னு ஒரு பயம் இருக்கு. சோ பல காரியங்களை குறித்து பயந்து கலங்கி கொண்டிருக்கிறார்கள். இல்ல, மறைமுகமாக கிறிஸ்து ஒருவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த பிள்ளைகளுக்கு காண்பித்து கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை குறித்த எல்லா பாரத்தையும் இந்த பாதத்தில் ஒப்படைக்கிறேன். சமாதானத்துக்கு எதுவா இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் வழிநடத்தும் தேவரீர். நீர் ஒருவர் மாத்திரம்தான் காரியத்தை மாற்றக்கூடியவர். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை கொடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தினால் இந்த பிள்ளைகளின் குடும்பத்தையும் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.